அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் ஜோரான் மம்தானிங்கிற ஒரு இளைஞர். இவர் அமெரிக்காவுடைய நியூயார்க்குடைய மேயரை வந்து தேர்ந்தெடுத்தது ஆச்சரியம் இல்லை. இவரை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு முயன்ற இப்போ ஆட்சி நடத்தியிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முயற்சியெல்லாம் தோற்கடிக்க வச்சுட்டு இவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்படியாவது இந்த ஜோரான் மம்தானி முஸ்லீம்ங்கிறதுனால இவரை ஜெயிக்க விடக்கூடாது, இவரை தோற்கடிக்கணுங்கிறதுக்கு உச்சபட்சமான அவர் திறமையெல்லாம் பயன்படுத்தினார். உதாரணத்துக்கு இந்த ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சியான ட்ரம்ப் என்ன பிரச்சாரத்தில் சொன்னார்னா, ஜோரான் மம்தானிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, காரணம் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அது மட்டுமல்ல ஒரு முஸ்லீமு, இது நம்ம நாடு வந்து யூத நாடு, கிறிஸ்தவ நாடு அமெரிக்கா, இங்கே ஜோர்தான் மம்தானிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அமெரிக்காவை முஸ்லீம் நாடாக்கிடுவாருங்கிற அளவுக்கு தரந்தாழ்ந்து அரசியல் பண்ணார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டும் அமெரிக்க மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, இளைஞர், மத நல்லிணக்கம் உள்ளவர், சுறுசுறுப்பானவர், மக்கள் நலனை பாதுகாக்கிறவர், நாங்கள் ஜோரான் மம்தானிக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரும்பாலான வாக்கு போட்டு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுடைய நியூயார்க்குடைய மேயராக வந்து அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்காரு. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்தியாவை சேர்ந்த அந்த இளைஞர், முஸ்லீம் இளைஞர் அமெரிக்காவை ஆட்சியில் கைப்பற்றுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இந்தியாவை இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பாஜகவில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லைங்கிறது தான் வருத்தமான செய்தி. அதை விட முக்கியம், இந்த பாஜகவுடைய மந்திரி சபையில் ஒரு முஸ்லீம் மந்திரி கூட கிடையாது. அப்போ இந்தியாவில் வாழக்கூடிய 30 கோடி மக்களுக்கு, இங்கே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் கொடுக்காத அரசு நம்ம இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற ஒரு வேதனையான செய்தி ஒரு பக்கம் இருக்கிறப்ப தான் யூத நாடு, கிறிஸ்தவ மத மக்கள் அதிகம் வாழக்கூடிய அமெரிக்காவில் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் வந்து ஆட்சியை கொடுத்துருக்காங்க மக்களுங்கிறது தான் ஒரு சிறப்பு செய்தியாக இருக்குது. எப்படி இது நடந்துச்சு, இது இவ்வளோ பெரிய ஆச்சரியத்திற்கு என்ன காரணங்கிற விரிவான செய்திகளை சில நிமிடம் கேட்குறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அமெரிக்காவோட மிக முக்கியமான நகரம் தான் நியூயார்க் நகரம். அந்த நியூயார்க் நகரத்தில் மேயராக நின்று மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற அந்த ஜோரான் மம்தானியை பற்றி தான் இன்றைக்கி உலகம் பூரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கொண்டாடிக்கிட்டு இருக்குது, இந்தியாவில் உள்ள மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜோரான் மம்தானி யாருங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கடமையாக இருக்குது. இந்த ஜோரான் மம்தானி வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் வந்து இந்திய வம்சாவளி மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பான இளைஞர், மனிதநேயம் கொண்டவர், முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர். அமெரிக்காவுடைய நியூயார்க் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவரை எதிர்த்து போட்டியிட்டு டொனால்டு ட்ரம்ப் குடியரசுக் கட்சியுடைய வேட்பாளர் சில்வாவை வந்து படுதோல்வியடைய வச்சிருக்கிறாரு. இந்த ஜோரான் மம்தானியுடைய தாயார் பேர் மீரா நாயர். இவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அந்த மீரா நாயர் என்ன பண்ணுறாங்க, உகாண்டாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா கூட சக மாணவராக படித்தவர் தான் மஹமூத் மம்தானிங்கிற ஒரு இளைஞர். இந்த மீரா நாயருக்கும் மஹமூத் மம்தானிக்கும் காதல் ஏற்படுது. அது அன்பான காதலாக, அரவணைப்பான காதலாக வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி சிறப்பான நல்ல இல்லற வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ஜோரான் மம்தானி. இந்த நிலைமையில் உகாண்டாவில் படித்துக்கிட்டு வந்த இந்த ஜோரான் மம்தானியுடைய 7வது வயசில் என்ன பண்ணுறாங்க, மீரா நாயரும் மஹமூத் மம்தானியும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறாங்க. அமெரிக்கா குடிபெயர்ந்து போகிறாங்க. அப்போ அமெரிக்காவில் போய் நியூயார்க் நகரில் போய் இருக்கிறப்ப அந்த பிரான்ஸ் அறிவியல் உயர்நிலை பள்ளியில் வந்து இவர் படிக்கிறார். யார், ஜோரான் மம்தானி. அந்த ஆரம்ப படிப்பை படிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறாரு, போர்டோயின் கல்லூரியில் வந்து ஆப்பிரிக்க ஆய்வுகளில் டாக்டரேட் பட்டம் பெறாரு. இப்படி இருக்கிறப்ப அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த இந்த ஜோரான் மம்தானி வந்து 2018 வருஷம் தான் அமெரிக்காவுடைய நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் ஆகிறாரு.
இப்போ அமெரிக்கா சிட்டிசன் ஆகணும்ல. இப்போ 2018 தான் ஆகிறாரு, இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜோரான் மம்தானியோடைய இயற்கையான குணம் என்னென்னா மக்களுக்கு உதவுறது, சமத்துவம் பேசுறது, ஏற்றத்தாழ்வுகளை வந்து மறுக்கிறது, எல்லா மக்களும் சமங்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, அநியாயக்காரர்களை எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் இயற்கையாக அவருடைய குணத்தில் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி பராக் ஒபாமா, ஜோ பைடன், கமலா ஹாரிஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த டெமோக்ராட் பார்ட்டியில் போய் அவர் சேர்றாரு. அந்த டெமோக்ராட் பார்ட்டிங்கிற ஜனநாயக கட்சியில் இவர் இணைந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முழு பங்களிப்பை அரசியலில் கொடுக்குறாரு. அப்போ இவருடைய பேச்சு, இவருடைய உத்வேகம்லாம் வந்து எல்லாரையும் கவருது. இவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்ன பண்ணுறாரு, தான் ஒரு முஸ்லீம்ங்கிறத நல்லா பதிவு செய்து பேசுகிறாரு. நான் சமத்துவத்தை விரும்புகிறேன், சகோதரத்துவத்தை விரும்புவேன், மதம் ஆச்சரியங்கள் இருக்கக்கூடாது, எல்லாரும் அண்ணன் தம்பிங்க, மக்களுடைய நலனுக்கு பாடுபடணும், நாட்டு மக்கள் நலனுக்கு பாடுபடணும். அப்படித்தான் இந்தியாவில் வந்து ஜவஹர்லால் நேரு பாடுபட்டாருண்டு இந்தியாவை ஆண்ட ஜவஹர்லால் நேரு அவர்களையும் உயர்வாக உயர்த்தி பேசுகிறாரு. அதே போல் தான் சார்ந்த இஸ்லாம் மதத்தில் உள்ள நற்பண்புகளெல்லாம் எடுத்து சொல்கிறாரு, குரானில் உள்ள நற்பண்புகளெல்லாம் எடுத்து சொல்கிறாரு, மனிதனுக்கு மனிதன் எப்படி உதவணுங்கிறத அறிவுரையாக பேசுகிறாரு. இப்படி பேசக்கூடிய இவருடைய பேச்சு வன்மை வந்து எல்லா மக்களையும் கவர்ந்துருச்சு. கவர்ந்த உடனே தான் இந்த டெமோக்ராட் பார்ட்டிங்கிற ஜனநாயக கட்சியில் முக்கியமான புள்ளியாக வர்றாரு. இவர் இந்த அளவுக்கு உயர்றதை வந்து ஒருவேளை உள் மனசில் பராக் ஒபாமா, ஜோ பைடன் கூட வருத்தப்பட்டிருக்கலாம், என்னடா நம்மளுக்கெல்லாம் மேலே வர்றாங்கன்னு வருத்தப்பட்டிருக்கலாம், வேறு வழியே இல்லை. அதையெல்லாம் தாண்டி இவர் டாப்புக்கு போகிறாரு. போனவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த நியூயார்க் சிட்டியில் வந்து அசம்பிளி டிஸ்ட்ரிக்ட் 36ங்கிற ஒரு அசம்பிளியில் எம்எல்ஏ தொகுதி மாதிரி அதில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, போட்டிட்டு 3 தடவை வெற்றி பெறாரு. இப்படி வெற்றி பெற்ற நிலையில தான் இவரை அமெரிக்காவுடைய மிக தவிர்க்க முடியாத பெருநகரமான நியூயார்க்குக்கு இந்த கட்சி டெமோக்ராட் பார்ட்டி சார்பாக மேயராக நிறுத்துறதா முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த டெமோக்ராட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரியூ கியோமாங்கிறவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் நிற்கிறேங்கிறாரு. இப்போ அமெரிக்காவுடைய அரசியல் எப்படின்னா, ஒரே கட்சியில் 2 பேர் போட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி அதில் யார் சிறந்தவனே தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப அந்த டெமோக்ராட் பார்ட்டியில் என்ன பண்ணுறாங்க, ஜோரான் மம்தானியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆண்ட்ரியூ கியோமாவை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கோச்சுக்கிட்டு சுயேட்சையாக போட்டி போடுறாரு. தன்னுடைய கட்சிக்காரரான ஜோரான் மம்தானியை எதிர்த்து சுயேட்சையாக ஆண்ட்ரியூ கியோமா போட்டி போடுறாரு. இந்த நிலைமையில தான் இப்போ அந்த அமெரிக்காவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப், குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, ஜோரான் மம்தானியை நீ ஜெயிச்சிருவியா, உன்னை ஜெயிச்ச விட்டுருவானா அப்படின்ட்டு அவர் கட்சியிலேருந்து கரடி சில்வாங்கிறவரை நிறுத்துறாரு. எதிராக நிறுத்துறதோடு மட்டும் இல்லாமல் கடுமணியாக களப்பணியாற்றுறாரு, எப்படியாவது ஜோரான் மம்தானியை தோக்கடிச்சிடணும். எந்த அளவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த ட்ரம்ப்னா, ஜோரான் மம்தானிக்கு ஓட்டு போடாதீங்க, அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், இந்திய நாட்டுக்காரரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு முஸ்லீம், அவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அமெரிக்கா நாட்டையே முஸ்லீம் நாடாக ஆக்கி விட்டுருவாருங்கிற அளவுக்கு தரந்தாழ்ந்த அரசியல் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் அதையெல்லாம் கேட்ட மக்கள் என்ன பண்ணாங்க, சரி ட்ரம்ப் இப்படி சொல்கிறாரு, ஜோரான் மம்தானி என்ன சொல்கிறாருன்னு கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஜோரான் மம்தானி என்ன சொன்னார், மதம் முக்கியம் இல்லை, மக்கள் முக்கியம், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மக்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் செய்வேங்கிறத அவர் பட்டியலிட்டார். அவர் எப்படி பட்டியலிட்டாருன்னா, நான் இந்த மேயராக ஆட்சிக்கு வந்தால் இந்த நகர மாநிலம் முழுவதும் இலவச பஸ் பயணத்தை விடுவேண்டார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு அப்படியே அவர் அமெரிக்காவில் ஜோரான் மம்தானி சொல்கிறாரு. காரணம் வந்து அங்கே ஏழை எளிய மக்கள் நிறையா வசிக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறதுக்கு பிரயாணத்துக்கே ஒரு பெருந்தொகை செலவழிக்க வேண்டியது இருக்குது, அதனால் நாடு முழுவதும் இலவச பேருந்து சேவையை நான் கொண்டு வருவேன். அடுத்து சொல்கிறாரு, பெண்களுக்கு உதவித்தொகை கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து கட்டட வாடகை அதிகம், ஒரு சின்ன வீடாக இருக்கும், இந்திய மதிப்புக்கு 4 லட்சம் 5 லட்சம் வாடகையாக இருக்கும். இவர் சொல்கிறாரு,
இந்த மாதிரி வாடகை கண்ணா முன்னான்னு வாங்குறாங்களோ அதை நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு. அரசு பணத்தில் வீடுகள் நிறையா கட்டி குறைந்த வாடகைகளை மக்களுக்கு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் பில்டிங் ஓனர்ஸ் இருக்கிறாங்கள, கட்டிட ஓனர்கள் வரம்பு மீறி வாடகைக்கு இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வந்து அவங்கள கட்டுப்படுத்துவேன். இப்படி ஏழைகள் பக்கம் நின்று பேசுகிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, குறைந்த விலையில் ரேஷன் கடை மாதிரி அங்கே திறப்பேங்கிறாரு. காரணம், அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய மால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும். இவர் சொல்கிறாரு, அங்கெல்லாம் விலை கூட, ஏழை எளிய மக்களும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கட்டுப்பாடு விலையோடு மலிவாக கொடுக்கக்கூடிய ரேஷன் கடை இருக்குங்களா, இப்போ இருக்க ரேஷன் கடை மாதிரி அரசு வந்து அங்கே வந்து கடைகளை திறந்து மக்களுக்கு குறைந்த விலையில் வந்து கிராசரி மளிகை பொருளை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்வேன். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து 5 வயது வரைக்கும் அதை பராமரிக்கிற வேலையை கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம். எல்லாம் தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரியே இருக்கா? அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு பராமரிப்பு கொடுப்போம். இப்படி பல சலுகைகளை நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் பார்த்தாங்க. ஒபாமா வந்து ஜாதியை பேசுகிறாரு, மதத்தை பேசுகிறாரு, மத துவேஷத்தை பேசுகிறாரு. ஒபாமா பேசுகிற, ட்ரம்ப் பேசுகிறாரு. இங்கே வந்து மம்தானி வந்து மக்களை பேசுகிறாரு, மக்கள் நலனை பேசுகிறாரு, ஏழை எளிய பக்கம் நிற்கிறேங்கிறாரு. இவர் தாண்டா நம்மளுக்கு வேணும்னு சொல்லி இவருக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன வெற்றின்றா தான் இந்த டெமோக்ராட் பார்ட்டியில் நின்ற டெமோக்ராட் பார்ட்டியில் நின்ற ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் ஜோர்தான் மம்தானி பெற்ற வாக்குகள் 50.4%. அவர் கட்சியிலே நின்று எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட ஆண்ட்ரியோ கியோமா பெற்ற வாக்குகள் 41%. இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய குடியரசுக் கட்சி வேட்பாளராக நிறுத்தின கர்டிஸ் சில்வா பெற்ற வாக்கு வெறும் 7%. மம்தானி பெற்ற 50% எங்கே, ட்ரம்ப் வேட்பாளர் பெற்ற 7% எங்கேன்னு சொல்லி நீ நாடே அமெரிக்கா பக்கம் திரும்பி பார்க்குறப்ப என்ன நல்ல செய்தி கிடைச்சிருக்குன்னா, இதுதான் ஜனநாயகம். மக்கள்கிட்ட வந்து மதவெறி கிடையாது, மதவெறியோடு எங்கேயுமே ஆட்சி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை உலகம் முழுக்க ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 கோடி முஸ்லீம் மக்கள் வாழ்கிறாங்க. இந்த 30 கோடி முஸ்லீம் மக்களில் ஒருத்தரை கூட இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா வந்து எம்பியாக நிறுத்தவும் இல்லை. அந்த பாஜகவுடைய மந்திரி சபையில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை. இப்படி 30 கோடி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காத பாஜக அரசு நடக்கக்கூடிய இந்தியாவில் உள்ள ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் அமெரிக்காவில் வந்து மேயராக தேர்வு பெற்றிருக்காருங்கிறது தான் ஆச்சரியமான செய்தி மட்டும் இல்லை, மக்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்கங்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிபிகேஷன் காட்டும். நீங்க விரும்பியதை பார்க்கலாம். இன்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.